மனிதன் என அங்கீகரிக்கப்படுவது அவனுள் இருக்கும் மனிதமே. மனித நேயம் மிக்கவனே உண்மையான மனிதன். இவ்வுலகில் சில மனிதர்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்ட கடவுளாக திகழ்கிறார்கள். அவர்களே மருத்துவர்கள். மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள். நம்மை உயிராக்கிய பெற்றோருக்கு பிறகு நம் உடலில் நோயின் தாக்கத்தால் ஏற்படும் மாற்றங்களையோ விபத்தால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையோ மீட்டு தரும் இரண்டாவது தெய்வங்கள் மருத்துவர்கள். இப்படி தன் சமூகத்திற்காக பணியாற்றும் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த சிடிஎஸ் மருத்துவமனையின் அனைத்து ஊழியர்களின் சார்பாக தமிழக சட்டமன்ற உறுப்பினர் திரு MK மோகன் ஐயா அவர்களை மனமார்ந்த வரவேற்புடன் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று வெகு சில மருத்துவமனைகளில் மட்டுமே மருத்துவர்கள் ரோபோட்டிக் துணையுடனான சிகிச்சையை அளித்து வருகின்றனர். அதுவும் சென்னையை அடுத்துள்ள பூனமல்லி மற்றும் அதை சார்ந்துள்ள இடங்களில் மட்டுமே இப்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இப்போது நம்முடைய சிடிஎஸ் மருத்துவமனையில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்காக உலக தரத்தில் உயர்ந்த வெல்லிஸ் எனப்படும் ரோபோட்டிக் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அமெரிக்காவின் தயாரிப்பில் உருவாகிய அந்த இயந்திர மனிதனை மக்களின் நலனுக்காக இறக்குமதி செய்து புதிய பக்கம் திருப்பியுள்ளனர். இந்த நவீன வசதி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் அவர்களும் அவரது துணைவியார் டாக்டர் ராதிகா வேணுகோபால் அவர்களும் மிகுந்த தன்னலமற்ற தன்னியக்க அர்ப்பணிப்புடன் நம் மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பது பெருமைக்குரிய விடயம். இந்த எல்லிஸ் ரோபோட்டிக் வசதி மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் மிக துல்லியமாக நடைபெறும். நோயாளிகள் வேகமாக குணமடைவர். வலி மற்றும் மீட்பு நேரம் குறையும். மேலும் மருத்துவமனையில் இருந்து விரைவில் வீடு திரும்பும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நவீன வசதி அண்ணா நகர் பகுதிக்கே கிடைத்த வரப்பிரசாதம் என கூறலாம். இந்த உயர்நுட்ப வசதியை தமிழக சட்டமன்ற உறுப்பினர் திரு MK மோகன் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது என்பது நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாகிறது. இந்நிகழ்வின் சிறப்பம்சமாக டாக்டர் பிரகாஷ் செல்வம் மற்றும் டாக்டர் ராதிகா வேணுகோபால் அவர்களின் சார்பாக இங்கு வந்துள்ள பிரபல மருத்துவர்கள் மற்றும் வெல்லிஸ் ரோபோட் மூலம் சிகிச்சை பெற்று நலமுற்று சிடிஎஸ் மருத்துவமனைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் மற்றும் அனைத்து நலம் விரும்பிகளையும் மனமார்ந்த வரவேற்புடன் வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன். மொபைல் டவுன்டானா கொஞ்சம் பேரா இருக்கு சார் நில்லுங்க சார். 3 நாள் சொல்லியிருந்தேன். டாக்டர் 2 நாள் போனதான் வச்சுட்டா இருந்தேன். ரொம்ப டயர்டாக எனக்கு கூட கஷ்டம் வந்தவங்க தப்பட்டம் டாக்டர் கைதாசி பிரதர் இல்லை. அவர் பிரதர் போல எனக்கு கம்பி வருவேன். நான் முதல்ல அவர் சொல்கிறேன், உங்களுக்கு வயசு ஜாஸ்தி எனக்கு கம்பின்னு சொல்கிறேன். எனக்கு தான் வயசு ஜாஸ்தி. அதை அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த எல்லா நிகழ்ச்சி நடத்தாலும் கிட்ட முதல் இந்த ஹாஸ்பிட்டல் தரக்காது நான் தான் அவனுக்கு தந்தேன். அதனால் எங்கள் லோக்கல் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் தான் நல்லா கைராசி. எங்கள் அப்பா கைராசி. எங்கள் அப்பா எதுவும் தந்தாலும் நல்லா போகும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு இப்போ சார் கூட கூப்பிட்டு போனார். ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் தந்தேன். நல்லா பார்த்தேன் சார். நல்லா வியாபாரம் அவர் அதே மாதிரி அங்கிள் இருக்காரு. அவர் பெரிய மில்க் ஃபேக்ட்ரி ஓனர். ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுருக்காரு. அவர் கைராசி நல்லது. நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம். வந்து கிட்ட நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ஸ்கூல் கஞ்சிவரத்தில் நாங்கள் அங்கிள் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அதனால் இது வந்து பிரமாதமாக போங்க. மேடம் சொன்னாங்க 100,000 இது 10,000 20,000 மேலே போகும். அப்படி தான் சொல்லலாம். 100,000 தான் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே இருக்காரு. அது சிரிச்சுட்டே பாதி வழி எனக்கு போயிடும். நிஜமாகவே எனக்கு சொல்கிறேன். அவ்வளோ டாக்டர் டென்ஷனாக இருப்பேன். டென்ஷனாக பண்ணாதீங்க, ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு அதையும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் அந்த மனசுலேயே வச்சுக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அது சொன்னது வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன பண்ணாலும் 10 இடம் பார்த்தாலும் நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல் கொண்டாட போகிறாங்க, நான் இதாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய தலைமைக்கு இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறார். எனக்கு 3 பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அப்போலோவில் இருந்தார்,
அவளை போனன் ஜாயின்ட்ல இருந்தாரு. போனன் ஜாயின் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர். எனக்கு போனன் ஜாயிண்ட்டை குர்த்தி கற்றுட்டேன். அடிக்கடி என் காலையே அடிக்கொடுது என்னன்னு தெரியல. அதெல்லாம் நான் போச்சு நிஜமாக டாக்டர். அது போகிறதுக்கு நல்லா இருக்குது. அது நான் அவருக்கு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு வாங்கிறதுக்கு போயிருந்தாரு. இல்லைங்க வீடியோ ரூபாய் ரொம்ப காஸ்ட்லியானாரு. நான் பேங்க் லோன் வாங்கி தரேன், நீங்கள் வாங்க தைரியமாக போடுங்க, நான் பொறுப்பு வளர்த்துக்கிறேன், நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன். பயந்துட்டே இருந்தார். அவருக்கு சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் போது. போயிட்டு வந்து யாராவது கேட்டு வந்துட்டு வாங்கி போட்டார். வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இருக்காரு. உடனே அது படக்கணும் நான் பண்ணி தரேன். அதனால மேலே மேலே வரலான்னு நல்லா இருக்கணும். நன்றி. இருந்தாலும் என் சார்பா நான் வந்து எங்க எம்எல்ஏன்னு சொல்றதை விட எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்க காட்ஃபாதர், எங்களை வழி நடத்தி செல்றவர்னு தான் அவரை நாங்க சொல்லணும். எங்களோட வளர்ச்சியில எல்லா பாதையிலையும் அவர் இருந்திருக்காரு. எதுனாலும் எங்களுக்கு ஓடி வந்து செஞ்சிருப்பாரு. அவரை நான் மீண்டும் மனமாற நான் வந்து வாங்க வரவேற்கிறேன். பாலாஜி சாரையும் வரவேற்கிறேன். ஐ திங்க் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இன்டராக்ட் பண்றேன். ஐ ஹர்ட் லாட் தட் நீங்க ஆல்வேஸ் வேர் வித் டாக்டர் பிரகாஷ். ஸோ அசோகன் சார் எல்லாரும் அண்ட் வந்திருக்க எங்கள் மீடியா பர்சன்ஸ், ஐ நோ தட் யூ ஹவ் பீன் ஹியர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம், பட் ஸ்டில் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றி. உங்களையும் நான் வந்து முறையாக உங்களை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பிஃபோர் எங்களோட பேஷண்ட் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் டாக் கேட்கறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொபோட்டிக் லான்ச். ரொபோட்டிக் நீ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து லைக் 1980s தே ஹவ் பீன் ட்ரைங். எதுக்காக? ஏன்னா மனுஷ மூளைய மிஞ்சின எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் எதுக்காக இந்த ரோபோவை செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல ஏதாவது ஒரு ப்ரெசிஷன், பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ரசமோ குழம்போ வச்சாலும் ரெசிபி ஒன்னே தான். அப்படியே 200 கிராம் இது போடு, 300 கிராம் இது போடுன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட ரெசிபி கொடுத்து நீங்க ரசம் வைக்க சொன்னாலும் ஒருத்தர் வைக்கிற ரசத்துலயும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்தாலும் there will be a difference. Okay, so it all depends upon the person who does. Okay, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ரொபோட்டிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கறதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வைக்கிறவங்கள பெஸ்டா வைக்கலாம், வேர்ஸ்டா பண்றவங்கள அட்லீஸ்ட் பெஸ்டாவது பண்ண வைக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, த பேஷண்ட் சைட் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2010 தான் அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா ஜாயிண்ட்லயும் ரீப்ளேஸ்மெண்ட்லயும் இது வந்து இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. எங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரொபாட்டிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1980s நாங்கெல்லாம் குழந்தைங்களா இருந்திருப்போம், ஸ்கூல்ல போயிட்டு இருந்தோம். அப்போ ரொபாட்டிக் நீ சர்ஜரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் மெடிசின். ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்றது இஸ் ஆர்த்தோபீடிக்ஸ். எலும்பு முறிஞ்சால் ஒட்டுறது, ஜவ்வு கிழிஞ்சா ஒட்டுறது, இதுதான் ஏர்லியர் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏன்னா அப்ப எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்தது, சிடி ஸ்கேனு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியாது. ஃபுல்லா ஓபன் பண்ணி திறந்து எப்படி அது வந்து உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டுறது தான் ஏர்லியர் டேஸ் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. 3D மேப்பிங் டெக்னாலஜி, ஒரு சிடியும் எம்ஆர்ஐயும் எடுத்துட்டு என்ன எவ்வளவு துகள்களா உடஞ்சிருக்குங்கிறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது அந்த காலத்துல எலும்பு முறிஞ்சா கட்டு போட்டு படுக்க வச்சிருவாங்க, மாசக்கணக்கில் படுக்கணும். அப்புறம் ஒட்டுனுச்சுன்னா எந்திரிச்சு நல்லா நடப்பாங்க, இல்லைன்னா நொண்டிகிட்டே நடப்பாங்க, இல்ல அப்பவும் பாத்ரூம்க்கு யாராவது தூக்கிட்டு போற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர் வாஸ் அ பிக் இன்சிஷன். அந்த இன்சிஷன் போட்டு மாவு கட்டு போட்டு 6 மாசம், அப்புறம் பிசியோதெரப்பி, அதுக்குள்ள மசில்லாம் அட்ரோஃபி ஆகி அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த இன்னோவேஷன் என்னன்னா மினிமலி இன்வேசிவ் இன்னோவேஷன். அதாவது பெரிய கோடு போடாம மேல ஒரு சின்ன கோடு, கீழே ஒரு சின்ன கோடு, அந்த சிடி ஸ்கேன் வழியா பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாம நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்சர், தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து எல்லாரோட அவேர்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல மனுஷனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. லாஞ்சிவிட்டினா வாழ்ற நாள். இனிஷியலா பாத்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனா இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிச்சு. சராசரி வயசே 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ they will not live more to cause that age related joint damages வராம இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்,
அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்றது இம்யூனைசேஷன் கண்டுபிடிச்சிடறோம், மருந்து கண்டுபிடிச்சிடறோம். மோசமா கூட்டு போறவங்களை கூட ஐசியூல இருந்து காப்பாத்தி எடுத்துறோம். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய வயதானவர்கள் ஆனா முட்டி தேய்மானத்தோட இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹேவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஓடி குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசுல முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசுல. ஆனா குடும்ப விதங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போறது நீங்க பார்க்கலாம். எல்லாருமே இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்கலாம். சைனா வால்ல நடக்கிறாங்க, இங்க போறாங்க, ஐஸ்லாண்ட் போறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தா மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல தான் வந்து ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது மூட்டை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ப்ரெசிஷன் கொடுக்கறது தான் ரொபாட்டிக். எங்களோட வாழ்க்கையில நாங்க 2010-11ல வந்து நாங்க வந்து இந்த சிடிஎஸ் இந்த நிறுவனத்தை இந்த மெடிக்கல் லைன்ல கொண்டு வரப்ப, சிடிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ பிராண்ட். எங்க மாமனார் சிடி செல்வம் இருக்காரு, அவரோட பிராண்ட் தான் இது. மோர் தென் 50 to 60 இயர்ஸ் இதே சிடிஎஸ்ன்ற பேர்ல பல பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களோட கிளினிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்க ஃபேமிலி நேம்ல நாங்க வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்பவே வந்து இவர் வந்து he wanted to be a spine surgeon. பட் நான் அப்பா அவருக்கு சொன்னது ஒரே விஷயம் தான், நம்ம எப்பவுமே இப்ப இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அப்ப வந்து நாள்பட்ட முதுகு தண்டு வளைதல் இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பெனன்ஷியலி ரைஸ். பட் அதே நேரத்துல மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும். ஸோ நம்ம இப்போ அதுல நம்மளை வந்து பெஸ்டா ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம மேல வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கறத நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2014-15லயே we wanted to branch out into robotic surgeries. அப்பதான் இந்தியால அங்கொன்னு இங்கொன்னு பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல ரோபோட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்க நம்ம பண்றதை விட, ஏன்னா அது வந்து நம்ம சாதாரண மக்களும் எங்ககிட்ட வர்றாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களோட வேரிட் பீப்புளுக்கு நாங்க வந்து எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஆக்சசபிள் டு whoever comes to treatment with our center. ஸோ அதனால நம்ம சென்டர் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து we want to launch with roboticனு நினைச்சோம். அதனால தான் வந்து ஆரம்பிச்சு இந்த நிறுவனத்தை கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணிட்டு now we are launching the robotic for the use of everybody. Though we say that first in Anna Nagar, this is going to be for everybody, every people all over the world who wishes to get treatment with us. So in the junction, I want to thank my family, என்னோட in-laws and my family. எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னடா மேல மேல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க, பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறப்ப எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அவங்க வச்சாங்க. ரெண்டாவது எங்க பேஷண்ட்ஸ் ரொபாட்டிக் வந்த உடனே அதுல பண்ணலாம்னு சொன்னப்போ ஓகேன்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நாங்க வந்து ரொம்ப, ஏன்னா பிகாஸ் பீப்புள் நோ ரொபாட்டிக் இஸ் த ஃபியூச்சர், பட் யூஸ்வலா they want to take it from a bigger hospitals. பட் இங்க நாங்க ரொபாட்டிக்னு சொன்னோன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அது வந்து அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இவரோட ஸ்கில்ஸை பத்தி ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி தான் வர்றாங்க. 90% of our patients are coming referred by all the patients. எங்க கிட்ட வந்து நல்லா போன பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்க அவர்கிட்ட போப்பா அதெல்லாம் பண்ணிடுவாங்க, கவலையே படாத அப்படின்னு சொன்ன அந்த இதுல தான். பிளஸ் என்னோட டீம் nearly 70 to 80 people are working with us. அவங்க tirelessly they worked well to make the first few cases a success. இந்த 10-15 இன்னும் 100-1000 போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்காக உங்களோட blessings நான் சீக் பண்றேன்.